ஷேய் பிரமா பேசுகிறேன்டா. இந்த 2ஆம் நம்பர் வியாபாரம் வைக்கலடா. இப்போ பூரா பிடி விடுவான்டா. என்னென்ன கம்பெனி வருதோ அது பிடி விடுவான். அந்த பிடி வரையில் ராணுவம் தான் அந்த கணக்கு தூக்க முடியும். இது இவன் வச்ச கணக்கில் அப்படியே அமைக்கி ஓட்டி பூமியை பாழாக்கிட்டு இருப்பான். ராணுவ வரையில் 2ஆம் நம்பர் வியாபாரம் எல்லாமே உள்ளே மாட்டிடுவான். அதுக்கு தான் சனி வெளியே தூக்கிட்டு போயிட்டான். அவனே பத்திரம் போட்டான், அவனே ஆட்டினான். நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ கடைசி பகுதியில் போட்ட இப்போ 7 நாட்டு சனி தூக்கிட்டு போயிருக்கான். கோர்ட்டில் இருந்து அவன் பேருக்கு ஆஜராகணும்னு கோர்ட்டில் இருந்து பேப்பரில் விட்டுருக்கு. இவனை அத்து மீறி வந்து சேட்டை பண்ணுறானா அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ அந்த பேப்பரில் விட்டு நீதிமன்ற கோர்ட்டுக்கு நீ அட்டன் பண்ணியா, வாய்தா வந்து அட்டன் பண்ணியா? இல்லை. அப்போ இது வந்து கோட்டார் அவமதிப்பு, கோட்டார் ஆணும் பெண்ணு அவமதிப்பு, கோர்ட்டு தலை வாசல் அவமதிப்பு. அப்போ இவ்வளவு அவமதித்து இவன் செய்தான் கூத்து. என்ன காரணம்? சட்டத்தில் ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையை அடைக்கணும். அந்த ஓட்டையை இப்போ தான் வழக்கறிஞர் சட்டத்தில் ஓட்டை இருக்கிற கணக்கு வாயில் நாக்கிலேருந்து வர்ற நாக்கை 7 நாட்டு சனி உட்காந்துட்டான். இன்னையிலேருந்து 7 நாட்டு சனி சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு சொல்லுவான். அந்த சட்டத்தில் ஓட்டை சொன்னவனே அவன் நாக்கில் 7 நாட்டு சனி உட்காந்துருவான். அவனும் அந்த குடும்பம் நாசமாக போயிடும், கந்தல் கோலமாக போயிடும், நாசமாக மண்ணோட மண்ணாக அடைஞ்சி நாசமாக போயிடுவான். இவனால் தான் தக்க தண்டனை வாங்காமல் ஒவ்வொருத்தனையும் அடிக்க விட்டு கடிக்க விட்டு வெட்டு குத்துகளை விட்டு பாழாக்குனது இந்த வழக்கறிஞர்கள். முக்கால்வாசி சைபரில் இருக்கிற 2ஆம் நம்பராக திருச்சி உள்ளே ஓட்டி குடும்பத்தோட வாழனுங்கிற கணக்கில் இருக்கிற வழக்கறிஞர்கள் 25% கடவுளுக்கு நீதிமானுக்கு பயந்து வழக்கு ஓடுறது. அது 25% நீதிபதியை சர்ச்சி கோட்டார் ஆணும் பெண்ணையும் கும்பிட்டு ஐயா நாங்கள் தப்பு கொள்ள நீதியை கேட்கோம்னு இந்த 25% கேட்கான். 75% சைபரில் இருக்குது. இந்த 75% இப்போ 7 நாட்டு சனி உட்காந்து ஆட்டி உள்ள தில்லுமுள்ளு வந்து எல்லா சிக்கலும் வரும். சிக்கல் வந்தால் தான் விடிவு வரும். அப்போனா தான் நீதிமானை தேட முடியும். நீதிமான் எங்கே இருக்கார், கடவுள் எங்கே இருக்கார், அப்போ தான் கணக்கு வரும். இதுதான் கணக்கு, முற்றுப்புள்ளி. இல்லை வழக்கறிஞர் எதிர்மனதார்கள் நல்லா கேட்டுக்கோங்கடா. 7 நாட்டு சனியை நீயே அவனுக்கு ஐடியா கொடுத்த, நீயே அவனுக்கு எல்லாம் பண்ண, நீயே தான் தூக்கிட்டு போகணும். 7 நாட்டு சனி இப்போ யாருக்கு உட்காருது? 75% வழக்கறிஞர்கள் உட்காருது. ஒன்னால் வந்த கூத்து ஏழை எளிய மக்கள் நீதி கேட்டால் அந்த நீதியை ஓட்டருக்குன்னு அடைச்சி கண்ணீர் கூத்தலமாக போகுது. அடுத்து வெட்டு குத்து போகிறவன் அவன் தப்பிச்சு போகிறான். அது தப்புக்கு உள்ளே வந்து வாதாட்டம் பண்ணாத. உனக்கு சம்பளம் வேணுமா, அது வேணும்னா நீதிமன்றத்தில் சர்ச்சு கோட்டார் வேணுமென்னு கேட்கலாம். ஐயா எங்களுக்கு ஏதோ ஒவ்வொரு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் நாங்கள் இருக்கோம், சம்பளம் கொடுங்க, நாங்கள் நீதியாக நாங்கள் போராடுதோம், நியாயத்தை போராடுதோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நீ நல்ல மனுஷன். பாத்தியா கடவுள் கைலாசத்தில் உட்காந்துருக்காரு. பாத்தியா கடவுளுடைய குடும்பத்தவே நாசம் பண்ணிதேப்பா. உனக்கு அவ்வளோ நாக்கு கடிச்சிருக்காங்க. எதிர்மனதார் திமுக கட்சி கவர்மெண்ட் அது அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இருந்தாலும் கவர்மெண்ட் அந்த உச்சரிப்பு போட்டால் தான் அந்த கணக்கு பார்ப்பான். யாரா சிலுவத்தில் கவர்மெண்ட்டில் யாரு அப்படின்னு அந்த மூளை திருப்பி பார்ப்பான். அடி நொறுங்கையில் இவனால் வந்த வேணா கைலாசத்தில் ஐயாட்ட மோதினா பார்த்த குடும்பம் பாடுறா இப்படி போச்சுன்னு அந்த வாக்கு வரணும், அந்த நாக்கு வரணும். மானிட பிறவி சொல்லணும். அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம். அதுக்கு தான் 75% 7 நாட்டு சனி நாக்கில் உட்காருதான். இன்னையிலேருந்து அவன் தானே ஐடியா கொடுத்தான், கொண்டு போயிட்டான். சனி 7 நாட்டு சனி எங்கே உட்காந்துருக்கான்? காந்தி சிலையில் உட்காந்துருக்கான். முடிஞ்ச வழக்கறிஞர் அதை காந்தி சிலையோட தூக்கப்பார், இல்லைன்னா 7 நாட்டு சனி ஆட்டிடுவான். இப்போ அதுக்கு மூளை திருப்பான். காந்தி சிலையை தூக்கிடலாமா, காந்தி சிலை என்னடா உங்களுக்கு மூளை அப்படியாட ஓடுது. ஒரு செத்த பேய் பேப்பருக்கு முக்கால் சத்த